பாவாடை நாடு எந்ததான் லேட்டஸ்ட் வீட்டுல இருக்கும்போது இப்படி கட்டிக்கலாம். வெயில் ரொம்ப ஏறிச்சுன்னா இப்படி மாட்டி നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മളെ സ്വന്തം കമൽ സാറിന്റെ ഇന്ത്യൻ മൂവിയിലെ ആ നെക്സ്റ്റ് സീനാണ്. അപ്പൊ കഴിഞ്ഞ സീനിൽ ഉണ്ടായിരുന്നത് ആ ഒരു പാട്ടായിരുന്നു. ആ സോങ് അല്ലെ, ആ ഒരു സോങ് ആയിരുന്നു. ആ സോങ് കഴിഞ്ഞതിന് ശേഷമുള്ള അടുത്ത സീനാണ്. നമുക്ക് എന്തായാലും നേരെ ആ സീനിലോട്ട് വിടാം. റെഡി? அவல்ல அவங்க பேர் ப்ளூ கிராஸ் ஐஸ்வர்யா மெம்பர். ஐஸ்வர்யா ப்ளூ கிராஸ் மெம்பர். வேண்டியவனா தங்கச்சியா அக்காவா ஃப்ரெண்ட் பெரியதாண்டா. லவர் தானே நீ. none of your business. சந்திரு யார் இவ? இவல்ல இவங்க பேர் மெடிக்கல் சப்னா கால் சொல்லிட்டேன்னா பேரு சப்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்க காலேஜ் எல்லாம் திருச்சா வரையும். அதுக்கு மேல் மாடல் வேணும்னாங்க. கீழே பேண்ட் அந்த ரூம்ல இருக்கு. ஹெல்ப் வேணும்னாங்க, ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான். நான் ஒரு ஹெல்ப் கேட்டேனே, ஞாபகம் இருக்கா? 2 நாள் அவள் கண்ணனே படல, ஒரு ஃபோன் கால் கூட இல்ல. என்னோட நிலைமையை எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. മറ്റേതല്ലേ ആ ഡോഗിന്റെ? என்ன இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? அவளும் உங்கள மாதிரி ஒரு பொண்ணு தானே, இன்சல்ட் பண்ணி அனுப்புறீங்க. ஓகே, நம்ம வேலையை பார்க்கலாம். வேலை தான் முக்கியம். கலெக்ட் நாயே, ஆம்பளை இருந்தா வாடா. நீ ஒரு அப்பன் பொண்ணா இருந்தா வாடா. வந்து குத்துற போடா. வந்து குத்துற. என்னடா சொன்னா? என்னடா அம்மா நிக்கிற? என்ன பெருசு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டியா? இதெல்லாம் ஒரு செட்டப். ஓசில சாராயம் கிடைச்ச சந்தோஷத்துல செல்ல போய் தூங்கு. ഓ ട്രൈ ചെക്ക് ചെയ്യുന്നത് പ്രായമുള്ള சார். கஷ்டர் கொலை சம்பந்தமா சந்தேகத்தின் பேர்ல 20 பேரை கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க யாரையும் விசாரிக்காம, அவங்க எல்லாருக்கும் என்ன வயசு இருக்கும்? 25ல இருந்து 45 வயசுக்குள்ள. சரி, அவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க சார். நம்ம தேடிட்டு இருக்க குற்றவாளிக்கு வயசு 70க்கு மேல. an old man. சார், அந்த குடிகாரனை குத்துனதை வச்சு சொல்றீங்களா? அதை வச்சு மட்டுமல்ல செல்வராஜ். look at this handwriting. handwriting analysis book படிச்சிருக்கீங்கல்ல? இந்த எழுத்துக்களோட வைப்ரேஷனுக்கு வயசு 70ல இருந்து 75க்குள்ள. இக்கண்ணாவையும் பூவண்ணாவையும் இப்படி சேர்த்து எழுதுற பழக்கம் 1940களிலேயே வழக்கொண்டி போச்சு. இது மாதிரி எழுதுதில்ல. ஒட்டுப்புள்ளிகளை நல்லா கவனிச்சு பாருங்க. அச்சடிச்ச போல இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள கேட்க பாருங்க, எவ்வளவு ஒழுங்கா இருக்கு. நேரான எழுத்துங்க. ஆவேசக்காரரோ அவசரக்காரரோ பைத்தியக்காரரோ இல்ல. தான் செய்யற காரியத்தோட விளைவு என்னென்னு தெரிஞ்சு பிளான் பண்ணி செய்யறவர். இஸ் a meticulous man, sir. meticulous old man. கோர்ட்டுக்கிட்டு தானே இருக்கேன். சரி சந்துரு, சந்துரு பா, இவன் காரியே விடாதப்பா. நான் இங்க பாசி எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். நீ அப்படியே அந்த மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுரு. யோ, நான் என்ன பாவட நாடா போக்குறதா இல்ல உன் மோட்டர் ஆன் பண்றதா? நீ கீழே இறங்கி வந்து ஆன் பண்ணியா? അവര് ഫുള്ള് ഏകദേശം അടിമപ്പണി പോലെ ചെയ്യണം. சந்துரு, அந்த தூக்கு செடி தலைய ஆள் ப்ளூ கிராஸ் கூட்டிட்டு இங்கே வந்தாப்பா. என்னையா சொல்ற? மோட்டர்லாம் போட முடியாது. அங்க நிக்குது பாத்தீங்களா? நீங்க கேட்ட வண்டி. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் பாவி மாட்டிட்டீங்களே. சாரி மிஸ்டர் பன்னீர். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். മറ്റേത് വീണ്ടും അമ്മ அடியில ஆரம்பிச்சு இப்ப கை உள்ள வந்து நிக்குது. இனிமே நமக்கு பாசம் வேண்டாம். என்னது பாசம் பண்ண முடியுது? சந்துரு, நீ எப்படி இங்க?
இதுதான் நீங்க Shut up. പാവടം നാട് இந்த பாவாடை எந்ததான் லேட்டஸ்ட் வீட்டுல இருக்கும்போது இப்படி கட்டிக்கலாம் வெயில் ரொம்ப ஏறிச்சுன்னா இப்படி மடிச்சு சாந்த்ரு, கட்டிக்கலாம் எவ்வளவு நேரம் தான் பாவாடை நாடு வைப்போம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இது பின்னல இந்த காக்கிநாடா கோத்து விஜயவாடா வழியா அது கோத்து எடுக்கணும் கர்ணன் படத்துல வருமே எடுக்குவோ கோக்குவோன்னு டைலாக் என்ன உளறீங்க? கர்ணன் படத்துல தான் அந்த டைலாக் என்னோட பாவாடை நாடாவ இவர் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. போதுமா? சந்திர, நீங்க இந்த வீட்டுல எடுப்படியாடா? ஐயோ சாமி, No, absolutely not exactly like that, but you could say something similar to that. I hate you. Why? Aisu? Aisu? ആ പൊട്ടിച്ചു പിടിച്ചു. கை அழுக்காயிடும். விட்டு. ஐயோ. ஏய், நில்லு, நில்லு, நில்லு. நீ பாட்டுக்கு வந்த, கரடி உடைச்சு போற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? இந்த பீச் ரோடோட வேலை என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல இதுக்கு பதில் சொல்லிட்டு போ. அன்னைக்கு பீச் ரோட்ல என் நாயை அடிச்சிட்டு நிறுத்தாம போனீல, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இதுக்கு பதில் சொல்றேன். എല്ലാം അവിടെ അടി കിട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. உன்னை நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். கண்ணுங்களா? ஐசு. രണ്ട് ஐஸ். ഐസ്. ஐஸ் வித்தது போதும். இந்த கார் கண்ணாடிக்கு 8000 ரூபாய் சேர்த்து மம்மி கிட்ட கட்டிடு. என்ன? അവിടെ മറ്റേ രണ്ട് സ്ഥലത്തും കിടലം ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ ഉപയോഗിച്ചു. கோச்சுக்காம அட்ரஸ் கண்டுபிடிச்சு தரேன் சொல்லிட்டேன். ഓ വീട്ടിൽ കുറെ സാധനങ്ങളുണ്ട്. അതാണ് ഇഷ്ടം മുരങ്ങളോട്. அவளோட ஆட்டோ போட்டீங்க. பத்தாருக்கு பாவாடை நாளை வரை போட்டு கொடுத்தீங்க. இன்னைக்கு அவளுக்கா கேஸ் வாபஸ் வாங்க சொல்றீங்க. எவ்வளவுதான் கொடுக்க முடியும் சந்துரு? கேஸ் போட்டா அந்த பொண்ணுக்கு பதிலா கூண்ல நிக்க போறது நான் தான், தண்டனை அனுபவிக்க போறது நான் தான். ஏன் சந்துரு, எதுக்கு இதெல்லாம்? உனக்கா ஒரு புரோக்கர் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது. ஐஷு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வழியுமே குறுக்கு வழியா மாறிடுச்சு. என்ன போக புரியல. எனக்கு அவர் உதவி செய்யவும் தயாரா கோச்சிட்டு வீட்டை விட்டே வந்துட்டேன். അപ്പൊക്കെ പുരിയില്ല. വീട്ടിന്ന് വിട്ടു വന്നേണ്. டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி காசு கொடுத்தா கண்டிப்பா வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவங்க வீட்டு வேலையில இருந்து தோட்ட வேலை வரைக்கும் வேண்டாம். பிகாஸ் ஐ லவ் யூ. എന്താ ചെയ്യണേ? പഴയിലേക്കാണോ? കേരള. കേരളാണോ? ഓ ബാക്ക്ഗ്രൗണ്ട് അല്ലേ? നെടുമുടി ചേട്ടൻ നല്ല റോളുണ്ടായിരുന്നു അതിനകത്ത്. അവര് സൈഡിൽ അന്വേഷിക്കുന്നുണ്ടല്ലേ? സൈഡിൽ അന്വേഷിക്കുന്നുണ്ട്. നമസ്കാരം. നമസ്കാരം. ഞാൻ കൃഷ്ണസ്വാമി, സിബി ഓഫീസർ. ഒരു കേസ് വിഷയമായിട്ട് ഇവിടെ അന്വേഷിക്കാൻ വന്നു. തമിഴില് പറഞ്ഞാൽ മതി. இந்த போட்டோக்களை பாருங்க. இவங்க சமீபத்துல கொலை செய்யப்பட்ட ஆசாமிங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி இவங்க நரம்பு மண்டலங்கள்ல வினோதமா தாக்கப்பட்டிருக்காங்க. கொலையாளி மூர்க்கமா தாக்கியிருந்தாலும் இது ஏதோ முறையா கத்துக்கிட்ட வித்த மாதிரி தெரியுது. இந்த வித்தைக்கு மர்மக்கலைன்னு பேரு. மர்மக்கலை கமெண்ட் இட்டிருந்தாரு. 4 வகை உண்டு. தொடுவர்மம், படுவர்மம், தட்டுவர்மம், நோக்குவர்மம். இந்த வித்தியை பயன்படுத்தி ஒரு ஆளை மயக்கம் போட வைக்கலாம். உடம்போட எந்த பகுதியும் செயலிழக்க செய்யலாம். பேச்ச நிறுத்தலாம். மூச்சு கூட நிறுத்திடலாம். இன்ட்ரெஸ்டிங். சார், இப்போ இந்த வித்தை தெரிஞ்சவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? மர்மக்கல் ஒரு பழமையான கதை. அதை இப்ப யாரும் கத்துக்கிறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா எஞ்சிக்கிட்டு வரும். முன்னே படிச்சாங்க. கலரி போயிட்டு கராத்தேன்னு கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முறையா வருமம் தெரிஞ்சவங்க யாருமே. அப்போ முன்னிருந்தாங்களா? அது நான் கத்துக்கிட்ட காலத்துல ஆஷாங்கிட்ட 1-2 தீவிரவாதிங்க வந்து கத்துக்கிட்டு போனாங்க. ஐயோ, ഓൾഡ് ടെററിസ്റ്റ്. മെറ്റൽ ഓൾഡ് ടെററിസ്റ്റ്. ഈ ഒരു സീൻ എന്ന് പറയുന്നത് തുടക്കത്തിൽ എന്താ പറയുക, ഒരു കോമഡി പ്ലസ് റൊമാൻറ്റിക് സംഭവങ്ങൾ സ്റ്റാർട്ട് ചെയ്തു.
പിന്നെയാണെന്നുണ്ടെങ്കിൽ ഏകദേശം നെടുമുടി ചേട്ടനാണ് ഈ ഒരു സീന് കൊണ്ടുപോയി കാരണം വെച്ചാൽ നെടുമുടി ചേട്ടൻ കുറച്ചും കൂടി ആ ഒരു സംഭവം കേസന്വേഷണം ഗംഭീരമായിട്ട് കൊണ്ടുപോകുന്നുണ്ട്. പ്രത്യേകിച്ച് കേരളത്തിൽ പോയിട്ട് ആ കളരിയുടെ സംഭവങ്ങളൊക്കെ പോയി നോക്കുന്നുണ്ട്. അപ്പൊ മർമ്മക്കഥ എന്ന് പറഞ്ഞൊരു സംഭവമാണ്. അതാണ് ആ ഒരു മർമ്മങ്ങൾ വെച്ചിട്ടുള്ള കുറെ സംഭവങ്ങൾ അതായത് പറയുന്നുണ്ട്. അതായത് അടിച്ചു കഴിഞ്ഞാൽ ചിലപ്പം ശരീരങ്ങൾ ഒരു ഭാഗത്തൊക്കെ തളർന്നു പോവാം, അങ്ങനെയുള്ള സംഭവങ്ങളൊക്കെ ഉണ്ട്. പക്ഷേ സംഭവം എന്താന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അവര് കൺഫേം ചെയ്യുന്നത് ആ ആൾക്കൊരു 70-75 അതിന്റെ ഇടയിൽ പ്രായം ഉണ്ടെന്നാണ്. അപ്പൊ അതുകൊണ്ടാണ് മുന്നേ ഒരു 45 വരെയുള്ള ആളുകളെയൊക്കെ വിട്ടോളാൻ പറഞ്ഞത്, പ്രതികളെന്ന് സംശയിക്കുന്നവരെയൊക്കെ വിടാൻ പറഞ്ഞത്. അപ്പൊ കൺഫേം ചെയ്തു അത്രയും പ്രായമുണ്ട് ആൾക്ക് എന്നുള്ളത്. പക്ഷെ പിന്നെ ലിപി എഴുതുന്ന രീതിയും പണ്ടത്തെ ഒരു ലിപി തന്നെയാണ്. പിന്നെ ആ കേരളത്തിൽ വന്ന സമയത്ത് ആ ഗുരുവും പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു ഈ ഒരു ആയോധന കല അല്ലെങ്കിൽ ഈ ഒരു കല എന്ന് പറയുന്നത് പണ്ടത്തെ ആൾക്കാരാണ് ചെയ്തിരുന്നത് വെച്ചത്. ഇപ്പോഴത്തെ ആൾക്കാരെ കൂടുതലും കുംഫു കളരിയൊക്കെ പഠിക്കുന്നത്. അതിന്റെ തന്നെ മറ്റേ കാര്യം പറഞ്ഞത് പണ്ടത്തെ മുന്നേ ചെയ്തവരിൽ 3 പേര് ടെററിസ്റ്റുകളാന്നൊക്കെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പോഴാണ് ഇപ്പൊ എഗെയിൻ കൺഫ്യൂസ്ഡ് ആയിട്ടുണ്ട്. അതായത് ടെററിസ്റ്റ് ആയിരിക്കും എന്നുള്ളൊരു ചെറിയൊരു ഐഡിയയും അവിടെ വന്നിട്ടുണ്ട്. പിന്നെ ഏറ്റവും രസം എന്ന് പറയുന്ന ഒരു കോമഡി ട്രാക്കും നല്ല രീതിയിൽ തന്നെ, പ്രത്യേകിച്ച് കമൽസന്റെ ടൈമിംഗ് ഉണ്ടല്ലോ, കോമഡി ടൈമിംഗ് ഒരു രക്ഷയില്ല. ആ 2-3 പേര് ഒരുമിച്ച് നിൽക്കുന്ന ഒരു കോമ്പിനേഷൻ സീനൊക്കെ ഇല്ലേ, അത് ഒരു രക്ഷയില്ല. നെക്സ്റ്റ് സീനിൽ കാണാൻ പത്രേ ഉള്ളൂ. അപ്പൊ ഇതുപോലെ നല്ല നല്ല വീഡിയോസ് വരുന്നവരിക്കും.